வணக்கம் மக்களே. நீங்க சோசியல் மீடியால நீங்க கால் எடுத்து வச்சோன்னே நீங்க ஒண்ணு முடிவு பண்ணணும். அது வந்துட்டு உங்களுடைய பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல யாரு வரணும், யாரு வரக்கூடாது, யாரு என்ன அட்வைஸ் பண்ணணும், யாரு என்ன அட்வைஸ் பண்ணக்கூடாது, யாரு ட்ரோல் பண்றது, யாரு ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணணும். அதெல்லாம் ஏத்துக்கிற மனப்பக்கம் உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா தயவு செஞ்சு வராதீங்க. அவசியமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஓ சோசியல் மீடியாவுக்கு வந்தா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிதான் ஆகணும்னு. அது வந்து சட்டம் இல்லை. நீங்க அவங்களை கேட்கலாம், அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையாடா, அம்மாவும் ஒரு பொம்பளையா தான்டா, அக்கா ஒரு பொம்பளையா தான்டா. ஆமா பொம்பளைக்கு தான். ஆனா அவனுக்கு எல்லாத்தையும் அப்படிதான் ஒரே மாதிரி பாக்குறானுங்க. உங்களை ஆரம்பத்திலே உங்களை ஒருத்தவங்க ட்ரோல் பண்றாங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா, பிளாக் பண்ணிருங்க. உங்களுக்கு பேக் கமெண்ட் கொடுக்குறாங்களா, பிளாக் பண்ணுங்க. உங்களுக்கு நெகட்டிவ் வாய்ஸ் வருதா, அவங்கனால வாய்ஸ் வருதா, பிளாக் பண்ணுங்க. அவங்கனால உங்களுக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்ல, உங்களால அவங்களுக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. சரிங்களா? சோ லேடிஸ் ப்ளீஸ், உங்களுடைய வாழ்க்கைலாம் எவ்வளவு முக்கியமான வாழ்க்கை தெரியுங்களா? வீணாக்கிறாதீங்க. கண்டவனுக்கு பயந்துகிட்டு வீணாக்கிறாதீங்க. நான் இதை யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க.